ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணியம் 82வது தசகம். பானயுத்தம் நிருக மோக்ஷா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும் இந்த தசகம். பானாசுர யுத்தமும் நிருக மோக்ஷமும் எப்படின்னு பார்ப்போம். ருக்மிணியின் மகன் பிரத்யும்னன் உன்னுடைய அம்சம். அவன் பிறந்ததும் சாம்பன் என்கிற அசுரன் அவனை கடத்தி சென்று விட்டான். சாம்பன் என்கிற அசுரன் அவனை கடத்தி சென்று விட்டான். ருக்மிணியின் மகன் பிரத்யும்னன் சம்பரேன ஆகிருதாக தம் அவனை சம்பரேனா அந்த அசுரன் கடத்தி கொண்டு விட்டான். பிரத்யும்னன் வளர்ந்த பிறகு சம்பரனை அந்த சம்பரனை கொன்றான். அத்வா ரத்யா நிஜபுரம் ஆப்தா. ரத்யானான ரதியுடன் அர்த்தம். ரதிங்கிறது அவனுடைய மனைவி. பிரத்யும்னன் தன்னுடைய மனைவி ரதியுடன் சொந்த ஊருக்கு திரும்பினான்னு அர்த்தம். நிஜபுரம்னு சொந்த ஊர். தனது மனைவி ரதியுடன் துவாரகைக்கு திரும்பினான். பேக்ரவுண்ட் புரியுறதுங்கிறவங்களுக்கு, ருக்மிணியின் பிள்ளை பிரத்யும்னன். அவன் பிறந்தபோதே சம்பரன் என்கிற அசுரன் அவனை கடத்தி கொண்டு போய்விட்டான். பிரத்யும்னன் நன்றாக வளர்ந்த பிறகு அந்த அசுரனை கொன்றுவிட்டு தன்னுடைய மனைவி ரதியுடன் துவாரகைக்கு வந்தான். இதுதான் அர்த்தம். ரத்யாசக நிஜபுரம் ஆப்தா அப்படிங்கிறதுக்கு அதான் அர்த்தம். தன்னுடைய மாமன் ருக்மியின் மகளும் குணவதியும் ஆன ருக்மவதியை திருமணம் செய்து கொண்டான். அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு. தன்னுடைய மாமன் ருக்மி அவனுடைய மகள் ருக்மவதியை திருமணம் செய்து கொண்டான். பிரத்யுமனின் பிள்ளை அனிருத்தன், இப்போ அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அனிருத்தன் நல்ல குணங்கள் நிறைந்தவனாக இருந்தான். அனிருத்தன் நல்ல குணங்களாக இருந்தவனாக இருந்தான். அவன் பிரத்யுமனின் பிள்ளை. அனிருத்தன் ரோச்சனம் ருக்மி பௌத்ரீம். ருக்மியின் பேத்தி ரோச்சனாவை மணந்து கொண்டான். யார்? அனிருத்தன். புரியுது? அனிருத்தன் ருக்மியின் பேத்தி பௌத்ரீம் அப்படின்னா பிள்ளை வேற்று பேத்தியை ரோச்சனா அவர் பேர் கல்யாணம் செய்து கொண்டான். அந்த திருமணத்திற்கு நீ சென்றாய். ஆயிட்டு அந்த திருமணத்திற்கு நீ சென்றாய். திருமண நிகழ்ச்சியில் நடந்த சூதாட்டத்தில் ஏற்பட்ட சண்டையில் பலராமன் ருக்மியை கொன்றான். இதனடா வம்பா போச்சு. கல்யாணத்துக்கு போயிருக்காவ. அங்கே சூதாட்டம் நடந்திருக்கிறது. அந்த சூதாட்டத்தில் வந்த சண்டையின் காரணமாக ருக்மியை பலராமன் கொன்றுவிட்டான். கொன்றான். பாணஸ்ய பலிசுதஸ்ய சஹஸ்ரபாஹோः மகேஸ்வரஸ்ய மகிதா துஹிதா கில உஷா. வேற ஒன்றும் இல்லை. மகாபலி சக்கரவர்த்தியின் பிள்ளை பாணன் மகாபலி சக்கரவர்த்தியின் புதல்வன். 1000 தோளுடையவன். சஹஸ்ரபாஹோः அவனுடைய துஹிதா பெண்ணு, அவதான் உஷா. அவன் பெண் உஷா. அர்த்தமானது உங்களுக்கு? பாணன் மகாபலியின் புதல்வன், 1000 தோள் உடையவன். அவனது பெண் உஷா. தத்து பௌத்திரம் கேன அனிருத்தம் ஆதிருஷ்டுவா பௌர்வம். சாதாரண அர்த்தம். உன்னுடைய பேரன் அனிருத்தனை இதற்கு முன்னால் நேரில் அவள் பார்த்ததில்லை. அவள்ங்கிறது இங்கே
உஷை வந்து பார்த்ததில்லை. உஷைங்கிறவ பாணனினுடைய பெண். பாணன் மகாபலியினுடைய பிள்ளை. அவன் ஒரு சிவபக்தன். இப்போ ஒரு எவ்வளோ சீக்வன்ஸ். ஸோ உஷை வந்து நேரில் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க, அவனை சொப்னத்தில் கனவில் கண்டு காதல் வயப்பட்டாள். இதற்கு ஸ்வப்னே அனுபூதே பவனு விரகாதுகு. விரகாத்துன்னா காதல் வயப்பட்டால், விரகம் ஏற்பட்டது. சொப்னத்தில் அனுபவிச்சா, சொப்னத்தில் பார்த்துட்டு அபூத்து ததா அபூத். இதெல்லாம் பகவன் பெருமாள்கிட்ட சொல்கிறார். பகவன் பெருமாள்கிட்ட சொல்லிவிட்டு உன்னுடைய பேரன் அனிருத்தனை உஷை சொப்னத்தில் பார்த்து காதல் வயப்பட்டாள். அவளுடைய தோழி சித்திரலேகா கற்பனையால் பல அரசினங்குமாரர்களின் படங்களை வரைந்தாள். அவள் வரைவதுண்டு. அப்படியாக பல இளவரசர்களுடைய படங்களை வரைந்தாள். அதில் அனிருத்தனின் படம் இருந்தது. அனிருத்தன் யார் என்றறிந்து சித்திரலேகா தன் யோகா சக்தியால் அவனை உன்னுடைய அரண்மனையில் தான், கிருஷ்ணனுடைய அரண்மனையிலிருந்து, உன்னுடைய அரண்மனையிலிருந்து கடத்தி சென்றாள். அர்த்தமாகிறது உங்களுக்கு? உஷா என்கிற பாணனின் மகள் அனிருத்தனை கனவில் கண்டு காதல் வயப்பட்டாள். உஷாவினுடைய தோழியான சித்திரலேகா அரசியலங்குமரர்களின் படங்களை வரைவதுண்டு. அதில் ஒரு படம் அனிருத்தனாக இருந்தான். அனிருத்தனுடைய படமும் இருந்தது. அனிருத்தன் யார் என்று தெரிந்து கொண்டு தன்னுடைய யோக சக்தியால் சித்திரலேகா அனிருத்தனை உன்னுடைய அரண்மனையிலிருந்து, அதாவது கண்ணனுடைய அரண்மனையிலிருந்து கடத்தி கொண்டு வந்து விட்டாள். இங்கே இவகிட்ட உஷாட்ட கொண்டு விட்டுட்டான். அந்த புறத்தில் உஷையோடு அனிருத்தன் ஆனந்தமாக இருந்தான். ஒரு பிரச்சனையும் இல்லை. அனிருத்தன் சந்தோஷமாக இருந்தான். கொண்டு விட்டார்கள். பானாசுரன் அவனை சிறையில் இட்டான். பேசாமல் விட்டுருக்கலாம். பானாசுரன் சிறையில் போட்டுவிட்டான். நாரதர் மூலம் செய்தியை அறிந்த நீ சேனையோடு பானாசுரன் நகரான சோனிதபுரத்தை முற்றுகையிட்டாய். நாரதர் சொல்லிட்டார், இது மாதிரி அனிருத்தனை, உன்னுடைய பேரன் அனிருத்தனை பானாசுரன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே இவர் கண்ணன் சேனையோடு பானாசுரனுடைய நகரான சோனிதபுரத்தை முற்றுகையிட்டான். இதுதான் பார்க்கணும். சோனிதபுரம் சிவன் பாதுகாப்பில் இருந்தது. முன்னமே சொல்லியிருக்கோம், அவன் சிவபக்தன்னு, அதனால் சிவனுடைய பாதுகாப்பில் இருந்தது. தன் பூதகணங்களோடு வந்த சிவனால் நீ தடுக்கப்பட்டாய். கண்ணன் முற்றுகையிட சிவன் தன்னுடைய பூதகணங்களோடு அதை தடுத்தான். யுத்தம் மூண்டது. பானாசுரன் படைகளும் சிவனின் பாதுகாப்பும் முறியடிக்கப்பட்டன. கண்ணன் எல்லாரையும் தோக்கடிச்சுட்டான், முறியடிக்கப்பட்டன அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நம்மாழ்வார் இந்த பானாசுரனுடைய வதம், இல்லை பானாசுரனுடைய தோள்களை, அந்த தோள்களுக்கு அரித்தான் கண்ணன், அதை பற்றி ஒரு பாசுரம் சொல்லியிருக்கு. அது பாருங்க இப்படி இருக்கு. நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் அப்படின்னா அர்த்தம். நேர் சரிந்தான்னா தோற்று போனான், கொடிக்கோழி கொண்டான் அப்படின்னு கோழியை கொடியாக கொண்ட முருகன் பிரான் தோற்று போனான். அதுக்கப்புறம் நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் அக்னிதேவனும் தோற்று போனான். அவனும் சிவனோட சேர்ந்து பானாசுரனுக்கு பாதுகாப்பாக வந்தான். அதான் அர்த்தம். பின்னும் நேர் சரிந்தான் கரெக்டா?
அனலோன் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். முக்கண் மூர்த்தி சிவபெருமானும் தோற்று போனான். அப்பன் நேர் செறிவாணன் திண்தோள் கொண்ட அன்றே. அதாவது பானாசுரனின் தோள்களை வெட்டிய அன்று என்ன நடந்ததுன்னு சொல்கிறார். அதான் நேர் செறிந்தான் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் செறிந்தான் எரியும் அனலோன் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர். நேர் சரி பாணன் தின்தோள் கொண்ட அன்றே. எல்லாத்தையும் சொல்கிறார். சிவனுடைய எல்லாரும் தோற்று போனார்கள், அக்னி பகவானும் தோற்று போனான் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ஸோ இந்த சண்டை எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சாபானம் பஞ்சசத்யா பிரபவம் உபகதே சின்னச்சோபதே பாணே வியர்த்தே ஜாதே ஜ்வரகதி ரசனைः அஜ்வரி பவத் அஜ்வரி பவத் ச பகுதமசா ரௌத்ரவேஷ்டாகி ரௌத்ராக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் என்ன அர்த்தம் கேட்டால், பானாசுரன் தன்னுடைய 1000 கைகளில் 500 வில்லுகளையும் அம்புகளையும் ஏன் எடுத்துக்கொண்டு போரிட வந்தான். அவனுக்கு 1000 கை இருக்குது. அந்த 1000 கையிலையும் 500 கையில் வில்லு, 500 கையில் அம்பு, இப்படியாக அவன் எதிர்த்து வந்தான், சண்டை போரிட வந்தான். நீ அவனது ஆயுதங்களை நொறுக்கினாய். எல்லாத்தையும் அழிச்சுட்டான் கண்ணன், நொறுக்கினாய். பாணன் பின்வாங்கினான், தோற்று போயிட்டான், பின்வாங்கினான். இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. சைவஜுரம் முன் வந்தது. சைவஜுரம் பின் வந்தது. ஜுரம்னு ஒரு நோய், இந்த நோயும் இருக்கு. அது நோயும் கூட அந்த சிவனோட கோஷ்டியில் சேர்ந்து பாணனுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ சைவஜுரம் முன் வந்தது சண்டை போடுறதுக்கு. வைஷ்ணவஜுரம் அதை முறியடித்தது. சாதாரண அர்த்தம், உன் மேன்மையை புகழ்ந்து உண்மையை புரிந்து கொண்ட சைவஜுரம் உன்னை போற்றி புகழ்ந்தது. அர்த்தம், சைவஜுரம் உன்னை போற்றி புகழ்ந்தது. இப்போ சொல்கிறார், உன் சரிதம் படிப்பவர்களுக்கோ கேட்பவர்களுக்கோ ஜுரபீடை நீங்க வேண்டும் என்று உன்னிடம் வேண்டிக் கொண்டு சென்றது சைவஜுரம். சைவஜுரம் என்ன பண்ணிது? உன்னுடைய சரிதத்தை படிப்பவர்களுக்கோ இல்லை கேட்பவர்களுக்கோ ஜுரபீடை நீங்க வேண்டும் என்று உன்னிடம் வேண்டிக் கொள்ளது. இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை படித்தா ஜுரபீடை நமக்கு இருக்காதுன்னு ஒரு பலஸ்ருதியும் இருக்குது, வேண்டி சென்றது. புரிஞ்சுட்டு இப்போது என்னாச்சு பாருங்க. ஆணவத்துடன் மீண்டும் பானாசுரன் ஆயுதங்களோடு உன்னை எதிர்க்க வந்தான். அவன் கைகளை வெட்டி எறிந்தாய். நான் அவனுக்கு 1000 கைகள் இருக்கு. கைகளை வெட்டி எறிந்தாய். உன்னை பற்றி அறிந்த பரமேஸ்வரன் சிவபிரான் உன்னை துதி செய்தான். அவர் வேண்டிக் கொண்டதனால் அவனை இரு கைகளோடு விடுவித்தார். 2 கையை மாத்திரம் வச்சுட்டு மற்ற கைகளெல்லாம் வெட்டி தீர்த்தான். அவன் அளித்த பரிசுகளையும் அனிருத்தனையும் உஷையையும் கூட்டிக் கொண்டு துவாரகை சென்றாய். சோகமாக முடிஞ்சுடுது. பானாசுர வதம்னு ஆகலை, அவனுடைய தோள்கள் தான் துணிக்கப்பட்டன. 2 தோளை மாத்திரம் 2 கையை மாத்திரம் விட்டுட்டு மற்ற தோள்கள் துணிக்கப்பட்டன. இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம. அவன் கண்ணனுக்கு பரிசுகளும் கொடுத்தான். அனிருத்தனையும் உஷாவையும் சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ண? துவாரகை சேர்ந்தாய். கண்ணன் துவாரகைக்கு வந்தான்.
இப்போ ஒன்று ஸ்பெஷலாக சொல்கிறது பாருங்க, இந்திரனை பலமுறை வென்றாய். அது மொத்தமாக கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு சொல்கிறது இது. இந்திரனை பலமுறை வென்றாய். நந்தகோபனை கவர்ந்து சென்ற வருணனை நீ வென்றாய். ஆனிரைகளை கவர்ந்து சென்ற பிரம்மாவை வென்றாய். உனது கிருஷ்ண அவதாரம் இதனால் சிறந்து விளங்குகிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். என்ன சொல்கிற? நீ சிவனை வென்றாய், இங்கே இந்திரனை பலமுறை வென்றாய், அதுக்கப்புறம் நந்தகோபனை கவர்ந்து சென்ற வருணனை வென்றாய், அதுக்கப்புறம் ஆனிரைகளையும் ஆயர்களையும் ஒழித்து வைத்த பிரம்மாவை வென்றாய். இது மாதிரி உனது கிருஷ்ணாவதாரம் இதனால் சிறந்து விளங்குகிறது சொல்கிறார். இது இது எல்லாம் பானாசுரனோடு சேர்ந்த கதைகள். இப்போ நிருகன் என்கிற அரசன் பிராமண சாபத்தால் பச்சோந்தி ஆனான். பச்சோந்தி ஆகிட்டான். பச்சோந்தி ஆக முடியும் பிராமணர் சபிச்சார் போல இருக்கு. பிராமணர் சாபத்தான் அவன் சாபத்தை போக்கி அவனுக்கு நல்ல உபதேசம் செய்து மோட்சம் அளித்தாய். நல்ல உபதேசம்னா அந்த ராஜாட்ட சொல்கிறார், இது மாதிரி நிருகனுக்கு சொல்கிறார், இது மாதிரி வேதம் தெரிந்தவர்களை யாம் எப்படி மதிக்க வேண்டும், அறிவாளிகளை எப்படி மதிக்க வேண்டும், அப்புறம் தன்னுடைய அடியார்களை எப்படி மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நல்ல உபதேசம் செய்து அவனுக்கு மோட்சம் அளித்தாய். இது கடைசி போர்ஷன், நம்ம கடைசி ஸ்லோகத்தில் இருக்கோம். பவனேஸ்வர பாகிமாம் அப்படின்னு முடிக்கிறோம். பவனேஸ்வர அப்படின்னா, பவன்னா காற்று, வாயு. ஸோ குருவாயூர் அப்பனே என்னை காப்பாற்று அப்படின்னு முடிக்கிறார். அர்த்தமானது பவனேஸ்வர பாகிமாம் அப்படின்னு இந்த 82வது தசகத்தை, அது பானாசுர யுத்தம்னு புரிஞ்சுக்கலாம். அந்த தலைப்பில் பானாசுர யுத்தம் நிருக மோக்ஷான்னு தலைப்பு இருக்கிற இந்த 82வது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.